நம்ம மல்லியும், விஜயும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும், விஜயும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, யாரெல்லாம் எத்தன பேர் இருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல எவ்வளோ சார்ஜ் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல விஜய் இருந்துட்டு, மல்லி பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இருந்துட்டு தான் இவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சிதா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம போதும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பக்காவா நடக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம மல்லி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதாரங்களோட இப்போ தெரியப்படுத்துறாங்க. அதாவது யார் இது எல்லாத்தையுமே உண்மையா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெர்சன் தான் இந்த ரஞ்சிதாவை பத்தியும், ராஜசூரிய பத்தியும் முழுசா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போட்டு உடைச்சது. அத பார்த்தீங்கன்னா கேட்டா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய பார்த்தீங்கன்னா கட்டிப்புடிச்சு, "என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலேயே இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவத்தோடையும், அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி மேல பாசத்தோடையும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விஜய் சொல்றாரு. இத கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா மல்லியும், விஜயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா. இந்த ரஞ்சிதாவுக்கு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா ரஞ்சிதா இருந்துட்டு இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறதுக்காக கிளம்பி வர ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பக்காவா நடக்குது. அதாவது இந்த ரஞ்சிதா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம மல்லி விஜய் போன் கட் பண்ணதுக்கு அப்புறமும், "சரிங்க நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். நீங்க சொல்ற மாரி நடந்துக்கிறேன். நீங்க என்ன ஏத்துக்கிட்டா மட்டும் சரி." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஞ்சிதா இங்க இருக்கான்னு தெரியும். ரஞ்சிதாவ நல்லா வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதே மாதிரி ரஞ்சிதா வெறுப்பேறினது மட்டும் இல்லாம, அடுத்ததா மல்லிய எப்படியாச்சும் விஜய் மாமா கிட்ட இருந்து இப்பவே இம்மீடியேட்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கிட்ட போய் நின்றா, ராஜேஸ்வரி எல்லாரோட வாயையும் அடைச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் களத்திலே இறங்குவேன். எல்லாரையுமே அடிச்சு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இந்த இடத்துல யாரையும் பேச விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே போதும் பொண்ணு மாஸ் காட்டி இப்போ நம்ம மல்லிய பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே, மல்லி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல விஜய். நாங்க தான் உன்ன மல்லிய வெறுக்க வைக்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லி பல விஷயங்கள சொல்லிடுறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா விஜய்க்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்டு மல்லி கூட சரணடைவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதனால நம்ம வெண்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமான நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெண்பா சந்தோஷமாக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.